மக்களே, இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நான் ஆதாரத்தோடு சொல்கிறேன், தரவோடு சொல்கிறேன், எல்லாத்தையும் எழுதி பார்த்துட்டு சொல்கிறேன். திமுகவும் அதிமுகவும் ஆட்சி அமைக்க வாய்ப்பே இல்லை. தாவேக்காவோட எம்எல்ஏக்கள் சப்போர்ட் இல்லாமல் இந்த விஷயத்தை நடத்த வாய்ப்பே இல்லை. நம்ம ஒவ்வொன்றா தெளிவாடமாக பார்க்க போகிறோம். சரி, இது நடத்த வாய்ப்பே இல்லை. அப்புறம் இதை ஏன் நாங்கள் நம்புகிறோம்னா, ஒரு பக்கம் ஆளுநரே திமுக அதிமுக ஒன்றா வந்தா கூட நாங்கள் ஏற்றுப்போம்னு சொல்கிறாப்புல. சரி, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திமுக தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் மறுக்கவே இல்லைங்க அதிமுகவோட கூட்டணி அப்படிங்கிறத. எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம் 2 நாளில் நல்ல செய்தி வரும்னு சொல்லி அவங்களோட கட்சி எம்எல்ஏக்கள்கிட்ட சொன்ன மாதிரி செய்திகள் பார்த்தேன். உதயநிதியும் மறுக்கவே இல்லை. ஒரு பக்கம் திமுகவோட செய்தி தொடர்பாளர் நினைக்கிறேன் இளங்கோவன், அவர் என்ன பேசுறாருன்னா, ஸ்டாலின் ஐயா சொன்னால் நாங்கள் ஒத்துப்போங்க, நாங்கள் ஒன்றா கூட இணைவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எப்படி இதெல்லாம் டெவலப்மெண்ட் இல்லாமல் எப்படி இதெல்லாம் நாங்கள் நம்பக்கூடாதுன்னு நீ சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இவங்க பண்ணுறதுக்கு பின்னாடி 2 பேரும் ஒன்று சேர்றதுக்காண்டி இவங்க இந்த வேலையை பார்க்கல, வேற காரணத்துக்காண்டி இந்த வேலையை பார்க்குறாங்க. ஒன்றா தெளிவானமாக பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பக்கம் நின்னுங்க, நான் ஒரு பக்கம் நிற்கிறேன்னு, அப்போ தான் வீடியோ இன்னும் தெளிவாக புரியும். அதாவது நீங்கள் கண்டிப்பாக இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துருவாங்க அப்படிங்கிற பக்கம் நின்னுங்க, இல்லை இது நடந்தாலும் சட்டப்படி வாய்ப்பு இல்லைங்கிற பக்கம் நான் நிற்கிறேன். இப்போ திமுக அதிமுக ஒன்று சேர்ந்தாலும் 234 தொகுதியில் தலைவர் விஜய் அவர்கள் ஒரு தொகுதி ராஜினாமா பண்ணிடுவார். 233 தொகுதியில் இவங்க பெரும்பான்மை நிரூபிக்கணும். 233 தொகுதியில் 117 தொகுதியில் எந்த கட்சிக்கு ஆதரவு இருக்கோ அந்த கட்சி தான் அதிகாரத்துக்கு வர முடியும். 117 அப்படிங்கிறது இப்போ மேஜிக் நம்பரா இருக்கு. ஓகே, டன். இப்போ திமுகவும் அதிமுகவும் ஒன்று சேர்ந்தா திமுகவோட எம்எல்ஏ கவுண்ட் 59, அதிமுகவோட எம்எல்ஏ கவுண்ட் 47. ரெண்டையும் சேர்த்தா எவ்வளவு ஆகுது? 106 இவங்களுடைய எம்எல்ஏ கவுண்ட். சரிங்க, இவங்களுக்கு கூட்டணி தயவு இல்லாமல் இவங்களாலையும் ஆட்சிக்கு வர முடியாது. நம்ம எப்படி போய் நிற்கிறோமோ 112 அப்படிங்கிற இடத்துல இவங்க ஒன்று சேர்ந்து நின்னாலும் 106 அப்படிங்கிற இடத்துல தான் நிற்பாங்க. 112 இருக்கிற கட்சி ஆட்சி அமைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கு, 106 இருக்கிற இந்த கட்சி ஆட்சி அமைக்கிறது ரொம்ப சுலபமா அப்படிங்கிறது உங்க முன்னாடி நான் வைக்கிற கேள்வியா இருக்கு. சரிப்பா, நம்ம என்ன அவங்க கூட்டணியில் இருக்கிற கட்சியெல்லாம் சேர்த்து ஆட்சி அமைக்க தானே கஷ்டப்படுறோம், ஆனா இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்தா இவங்க கூட்டணியும் ஒன்று சேர போகுது அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா ஒரு பேச்சுக்கு வச்சுக்கலாமே. இப்போ தேமுதிகவும் அமமுகவும் ஒன்று சேருதுன்னு வச்சுக்கலாமே. இந்த கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிக்குதுன்னா 108 அப்படிங்கிற கணக்கு வச்சுக்கலாம். இப்போ ஒரு முஸ்லீம் கட்சி, நான் அதை சைடில் குறிப்பிடுறேன், ஸ்டாலின் அவர்கள் குதிக்க சொன்னா கூட இதுல வேணா குதிப்பேன் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காரு அந்த கட்சியோட தலைவர். அவரையும் சேர்த்துங்களேன். அவர் திமுக அதிமுக ஒன்று சேர்ந்தா என்ன, ஒன்று சேரலாம் என்ன, ஸ்டாலின் ஐயா சொன்னார்னா நான் என்ன வேணா பண்ணுவேன்னு அவர் சொல்றாருல, அவரோட கணக்குப்படி அவரையும் சேர்த்தா 110. இப்ப பெரும்பான்மைக்கு இன்னும் எவ்வளவு இடம் தேவை? 7 இடம் தேவை. இந்த 7 இடத்துக்கு இப்ப நம்ம நிக்கிறோம்ல, விசிகா கம்யூனிஸ்டோட ஆதரவு, அதே மாதிரி அவங்களும் விசிகா கம்யூனிஸ்டோட ஆதரவு தேவை. சரிங்க, விசிகா கம்யூனிஸ்ட் ஆதரவு தேவைன்னா பாமக பாஜக ஆதரவு தேவை. பாமக பாஜக ஆதரவு வந்தா கூட 5 தொகுதி தான் வரும். ஆனா விசிகா கம்யூனிஸ்ட் என்ன முடிவெடுக்க போறாங்களோ அந்த முடிவு அடிப்படையில தான் திமுக அதிமுக ஒன்னு சேர்ந்தாலும் ஆட்சிக்கு வர முடியும், இல்ல தாவேக்கா வந்தாலும் ஆட்சிக்கு வர முடியும். இந்த 2 கட்சி தான் கேம் சேஞ்சர் அப்படிங்கிறது உங்க முன்னாடி நான் சொல்றேன். சரிங்க, இப்போ இவங்க 2 பேரும் ஒரு பேச்சுக்கு 110ல இருந்து இவங்க ஆதரவு தெரிவிச்சிட்டாங்க திமுக அதிமுக கூட்டணிக்குனா 116 அப்படிங்கிற இடத்துக்கு தான் வரும். இப்போ 116 மட்டும் ஆட்சி அமைக்க போதாது, 117 இங்க தேவைப்படும். அதுல ஒருத்தர் சபாநாயகர் ஆவாரு. கிட்டத்தட்ட இவங்களுக்கு 3 தொகுதி ஷார்டேஜ் தேவை. அந்த 3 தொகுதியில பாமக பாஜக இல்லாம இவங்களால அதிகாரத்துக்கு வரவே முடியாது. பாமக இருக்கிற இடத்துல விசிகா இருக்காது, பாஜக இருக்கிற இடத்துல கம்யூனிஸ்ட் இருக்காது, திமுகவும் இருக்காது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. எல்லாரும் ஒன்று சேர்ந்தாலும் ஒரு பக்கம் நம்ம தலைவனோட தயவு இல்லாம எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிறதா யதார்த்தமான உண்மை. இதுல இன்னொரு ஆப்ஷன் இருக்குங்க. நம்ம கட்சியோட எம்எல்ஏக்களை உடைச்சு கூட்டு வர்றது ஒரு ஆப்ஷன், இல்ல நம்ம கட்சியோட எம்எல்ஏக்களை ராஜினாமா பண்றது ஒரு ஆப்ஷன். இந்த விளையாட்டுலாம் நீங்க விளையாடுவீங்கன்னா என்னுடைய தலைவர் விஜய் அவர்கள் என்ன பண்ணார்னா, மாமல்லபுரத்துல எல்லா எம்எல்ஏவும் கொண்டே வச்சிட்டாரு. டெய்லி அட்டண்டன்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. வாங்க ஆலோசனை பண்ணுவோம், இன்னைக்கு 10 மணிக்கு மறுபடியும் வாங்க ஆலோசனை பண்ணுவோம். ஏன் இந்த ஆலோசனை பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னா, இந்த திமுக அதிமுக ஒன்று சேர்றதுக்கான ஐடியாலஜி கூட போவாங்க அப்படிங்கிறது தலைவர் விஜய் அவர்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சதுனால தான் தனித்தனியாக இருந்தால் வேலைக்காகாது, ஒன்னா சேரு ஒன்னா பாரு. ஏன் சொல்றேன்னா, இந்த திமுக அதிமுக நாங்க தான் ஒரு பெரிய விஷயம், உனக்கு வந்தா அதை தருவேன், உனக்கு வந்தா இதை தருவேன், நாங்களே ஒன்று சேர்ந்துட்டோம், இனிமேல விஜய்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி ஏதேதோ சொல்லி இவங்க நம்ம கட்சியோட எம்எல்ஏக்கள் ஒரு 5 பேர் ராஜினாமா பண்ண வச்சாங்கன்னா இவங்க சொல்ற கணக்குப்படி ஆட்சிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம எம்எல்ஏக்கள்கிட்ட நம்ம கட்சி தலைமை தொடர்ச்சியா பேசிக்கிட்டு இருக்கு. நம்ம எம்எல்ஏக்கள் விசுவாசம் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க, ஒருத்தர் கூட போக மாட்டாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அது நம்ம கட்சியோட தலைமைக்கு இருக்கு, நம்ம கட்சியோட எம்எல்ஏக்களுக்கு இருக்கு. ஓவரால் பார்க்கும்போது தாவேக்காவோட தயவு இல்லாம காங்கிரஸ் மறுபடியும் ஆதரவு தெரிவிக்கணுங்க இந்த கூட்டணிக்கு. பாஜக இருக்கிற இடத்துல காங்கிரஸ் உள்ள போகுமா? வாய்ப்பே கிடையாது. காங்கிரஸ் ரொம்ப தெளிவான ஒரு நிலைப்பாடை எடுத்துட்டாங்க. மறுபடியும் காங்கிரஸ் இந்த கூட்டணிக்குள்ள போறதுக்கு துளியும் வாய்ப்பு இல்லை.
ஓவரால் பார்க்கும்போது இது எல்லாத்தையும் நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்தா அப்போ தாவேக்கா தான் ஆட்சி அமைக்கும், வேற யாரும் இங்கே ஆட்சி அமைக்க முடியாது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூக்கு நீங்கள் வந்துடுவீங்க. சரிப்பா, இது எல்லா கதையும் அவங்களுக்கு தெரியும் தானே, தெரிஞ்சே இந்த செய்தியை ஏன் கிளப்பி விடுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இவங்க அவங்களோட எம்எல்ஏக்களை பாதுகாக்கிறதுக்கு இந்த விளையாட்டை விளையாடுறாங்க. இப்போ திமுக எதிர்காலம் இல்லைன்னு சொல்லி ஒரு 2 பேர் இப்போ ஆட்சி அமைக்கிறதுக்கு பெரும்பான்மை இல்லாமல் இருக்கு. இப்போ திமுகலேருந்து ஒரு 3 பேர் ராஜினாமா பண்ணுறாங்க, 4 பேர் ராஜினாமா பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாமே, தாவேக்காக்கு ஆட்சிக்கு வர்றதுக்கு ரொம்ப எளிமையாக போயிடும். இப்படி போய் கேட்டுக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதிமுக இருக்கிற எம்எல்ஏக்கள் யாராவது ராஜினாமா பண்ணிட்டாங்கன்னா அந்த கட்சிக்கு எதிர்காலம் இல்லைன்னு சொல்லி ராஜினாமா பண்ணி இடைத்தேர்தலில் தாவேக்கா பக்கம் நின்று மறுபடியும் அதிகாரத்துக்கு வந்துட்டாங்கன்னா இந்த 2 கட்சி எம்எல்ஏக்கள் வேற எந்த முடிவுக்கும் போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி எப்பா பேசிக்கிட்டு இருக்கோம், கூடிய சீக்கிரம் ஆட்சி அமைச்சிருவோம், என்ன சும்மா இருக்கணும், இங்க பேசாம உட்காரியா குளிக்கிறியா டான்ஸ் ஆடுறியான்னு இருக்கணும், வேற எந்த வேலையும் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அதிமுகவோட எம்எல்ஏக்களுக்கு எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை கொடுக்குறாரு. திமுகவோட எம்எல்ஏக்களுக்கு ஸ்டாலின் அவர்கள் நம்பிக்கை கொடுக்குறாங்க. 2 கட்சியும் சேர்ந்து ஒன்றும் பண்ண போறதில்லை. அந்த 2 கட்சி எம்எல்ஏக்களை பாதுகாக்கிறதுக்காண்டி பூச்சாண்டி விளையாட்டு. ஏன்னா இந்த கணக்கெல்லாம் எடுத்து போட்டு அந்த எம்எல்ஏக்கள் பார்ப்பாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல, பார்க்க மாட்டாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் இவங்க இந்த விளையாட்டை விளையாடிக்கிட்டு இருக்காங்க. இதுல 2வது அஜெண்டா ஒன்று இருக்கு, சட்ட ஒழுங்கு பிரச்சனையை தமிழ்நாடு முழுக்க கிரியேட் பண்ணுறது. அதாவது தாவேக்கா சொந்தங்கள் இந்த மாதிரி கணக்கெல்லாம் போட்டு பெருசாக பார்க்க மாட்டாங்க. ஒன்று சேர்ந்தால் அவங்களுக்கு இயல்பாக கோவம் வந்துடும். என்ன பண்ணுவாங்க, அதை பண்ணுவாங்க, இதை பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை. இப்போ மெரினால் ஆர்ப்பாட்டங்கிறாங்க, ஆளுநர் மாளிகைக்கு முன்னாடி ஆர்ப்பாட்டங்கிறாங்க. இந்த மாதிரி செய்திகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரி செய்திகளை உருவாக்கி நம்மளை உணர்ச்சி வசப்படுத்தி ஆளுநர் ஆட்சி, குடியரசுத் தலைவர் ஆட்சியை கொண்டு மறுபடியும் ரீதேர்தல் நடத்தணும் அப்படிங்கிறது இவங்க எண்ண ஓட்டம். பெரும்பான்மை கிடைக்காம தாவேக்கா ஆட்சியை இழக்கக்கூடாது, தாவேக்கா ஆட்சியில் சட்ட ஒழுங்கு பிரச்சனையை தாவேக்காரங்களே கொண்டு வந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு ப்ரொஜெக்ஷனை இங்க கொண்டு வந்து அதன் மூலமா இங்க ஒரு ஜனாதிபதி ஆட்சியை கொண்டு இவங்க ஒரு அரசியல் பண்ணி அதிகாரத்துக்கு நம்மளை வரவிடாம தடுத்து நம்ம பண்ணாம எல்லாத்தையும் அவங்களே பண்ணி பழிய நம்ம மேல போட்டு மக்கள் மத்தியில நமக்கு கெட்ட பேர் உருவாக்குறதுக்காண்டி இந்த வேலையை பார்க்குறாங்க. மற்றபடி வேற எதுவுமே இல்லை. இதுல நம்ம தலைவர் காமன் கூலா இருப்பார். நான் தான் அதிகாரத்துக்கு வரப்போறேன், ஆட்சிக்கு வரப்போறேன், கம்யூனிஸ்டும் வீசி காட்டி நான் தெளிவா பேசியிருக்கேன், 2 பேரும் நிச்சயமா நமக்கு ஆதரவு கொடுப்பாங்கிறதுல தலைவர் விஜய் அவர்கள் ரொம்ப நம்பிக்கை இருக்காங்க. ஏன் சொல்றேன்னா தாவேக்கா தொண்டனா இந்த அரசியல் புரிஞ்சவனா எனக்கே நம்பிக்கை இருக்கு. எனக்கு அரசியல் சொல்லி கொடுத்த என்னோட தலைவருக்கு நம்பிக்கை இருக்காதா? அவர் காமன் கூலா இருக்காருங்க, எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. நிச்சயமா சொல்றேன், கம்யூனிஸ்டுகளும் விசிகாவும் அவங்களுடைய நலன் அடிப்படையில், தமிழ்நாட்டோட தீர்ப்பு அடிப்படையில், தமிழ்நாட்டோட எதிர்காலம் அடிப்படையில் தாவேக்கா பக்கம் தான் நிற்பாங்க. எழுதி வச்சுங்க. நான் போன வீடியோல சொன்னபடி அப்படியே உடனே வந்துட்டா சரியா இருக்காது. ஏன்னா அவங்க ஒவ்வொரு இடத்துலையுமே மைலேஜை ஏற்றிக்கிட்டே போறாங்க. நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர் சேர்ந்து 6 அப்படிங்கிற கணக்கில் நிற்கிறாங்க. அதாவது விசிகா தனியா, கம்யூனிஸ்ட் தனியா நிக்கல, 2 கம்யூனிஸ்டும் தனியா நிக்கல. இந்த 3மே வெவ்வேறு கட்சி தான். ஆனா 3மே வெவ்வேறு கட்சியா காமிச்சுக்காம நாங்க ஒரு அணின்னு காமிச்சுக்கிறாங்க. ஏன்னா இவங்க 6 எம்எல்ஏ கவுண்ட் இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பாமக 4 இருக்கு, விசிகாவோட கம்யூனிஸ்டுகள் கூட இருக்கும்போது 6 இருக்கு. திரும்ப அந்த விளையாட்டை ரொம்ப தெளிவாக விளையாடுறாரு. ஸோ ஓவரால் பார்க்கும்போது இந்த 6 எம்எல்ஏக்கள், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த 4 எம்எல்ஏக்கள் இந்த விளையாட்டெல்லாம் பார்த்து யாரும் எதுவும் பயப்படாதீங்க. நம்ம தான் ஆட்சி அமைக்க போறோம், அதில் மாற்று கருத்து இல்லை. இப்போ கொஞ்ச நேரத்தில் கூட்டம் கூடிரும். இந்த வீடியோ நீங்க பார்க்குறது வரையில கூட்டம் கூடிரும். இன்னைக்குள்ள ஒரு ஆதரவு தெரிஞ்சிடும். ஆனால் ஆளுநர் ஒரு விளையாட்டு விளையாடுறாருல, மறுபடியும் சொல்கிறேன், இது மன்னிக்கவே முடியாது. சட்டசபையில் தான் பெரும்பான்மை நிரூபிக்கப்படணும். தனிப்பெரும் கட்சியாக இருக்கக்கூடிய தாவேக்கா கூப்பிட்டு வாங்க ஆட்சி அமைங்கன்னு சொல்லணும். ஏதோ உங்களுக்கு ஆதரவு இருக்கான்னு கேட்கணும். ஆதரவு இருக்குன்னு அவர் சொன்னார்னா சட்டசபையில் நிரூபிச்சிருங்க சார் அப்படின்னு சொல்லி பதவி பிரமாணம் பண்ணி வைக்கணும். இதுதான் ஆளுநரோட வேலை. ஆனால் ஆளுநர் இந்த வேலையை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி அதிமுகவும் திமுகவும் மறைமுகமாக ஆளுநர்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி தாவேக்காவை ஆட்சி அமைக்க விடாதீங்க, நாங்கள் எங்கள் எம்எல்ஏவை பாதுகாத்துக்கிறோம் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த கேமை அதிமுக பிரதானமாக விளையாடுது. திமுக அதுக்கு துணை போது. ஏன்னா ஆளுநரை எதிர்க்காம இருக்காங்க. அதனால சொல்றேன், ஓவரால் பார்க்கும்போது இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. ஆளுநரோட விளையாட்டு, நம்ம எம்எல்ஏக்களோட சேஃப்டி, திமுக அதிமுக அவங்க எம்எல்ஏக்கள் சேஃப்டி, இந்த கூட்டணி கட்சிகளுக்கு மிகப்பெரிய ஜாக்பாட் அடிச்சிருக்கு அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. எனிவே கான்ஃபிடண்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். அதை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து மிக முக்கியமாக பல்வேறு விதமான விஷயத்தை பார்த்துட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.